காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்க வந்து ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த ட்ரிப்பு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கும் ரீச் ஆகுறாங்க. ரீச் ஆனப்போ வந்துட்டு அவங்க அந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் அது நடந்திருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ட்ரீமி வேர்ல்ட். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டே போங்க. இந்த என்ன கோஸ்ட் ஸ்டோரி அப்படின்றத வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட ட்ரெக்கிங் பிளான் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ண லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்துட்டு ஒரு பிளேஸில் தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு காடு, அங்கே யூஸ்வலாகவே அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அந்த காடை வந்துட்டு பேய் காடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் இருட்டதுக்கப்புறம் அந்த பக்கமாக அந்த ஊர் மக்கள் வந்து நடமாடவும் மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு அமைதியாக இருக்கும். இவங்களுமே வந்துட்டு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ரீச் ஆகிருக்காங்க. நைட் ரீச் ஆனோடனே அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப இருட்டாக இருந்துச்சுனால இதுக்கு மேலே ட்ரெக் பண்ணி போக முடியாது அப்படின்றதுனால இருந்த இடத்துலேயே வந்துட்டு அவங்க நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. அந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப இருட்டாக இருக்கும். ஒரு மாதிரி பண்ணிங்க உருவுற சவுண்டு, ஒரு மாதிரி சலசலப்பான சத்தம், அந்த காற்று எல்லாமே வந்துட்டு ரொம்ப பயங்கரத்தையும் பயத்தையும் வந்து அவங்க 4 பேருக்குமே உண்டாக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதை அவங்க அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீபா, அருண், கிஷோர், நந்தினி. ஓகேங்களா? அப்போ வந்துட்டு தீபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நைட் அரௌண்ட் ஒரு 1:10 அந்த மாதிரி இருக்கும். நைட்டுன்னு சொல்லலாம், அதிகாலைன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அங்கே தூக்கமே அவங்களுக்கு தீபாவுக்கு வந்து வரலை. தீபாவுக்கு தூக்கம் வராததை வந்து அருண் பார்க்குறாரு. அருண் பார்த்துட்டு என்ன பண்ணுற, இன்னும் நீ தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு இங்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்குது, யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு அருண் வந்துட்டு சிரிச்சிட்டு இங்க என்ன இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு குரல் வந்து கேட்குது, அருண் இங்கே வா, என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி கேட்குது. கேட்டோடனே இவங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. பயந்து வந்து தீபா கையில் வந்து ஆல்ரெடி கேமரா வச்சுட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குரல் கேட்ட உடனே தீபா வந்து அந்த கேமரா வந்து வச்சு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. கேமராவில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. அங்கே இருக்க மரத்தில் வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்குது. அதை வந்து பார்த்த உடனே கேமராவில் பார்த்தோன்னே இவங்க பயந்துட்டாங்க. அந்த மரத்தில் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அந்த உருவமே தெரியாமல் இருக்கும்போது அந்த மரத்தில் ஏறுறதுக்கான வழியுமே கிடையாது. ஆனால் கேமராவில் மட்டும் இருக்குது. திரும்பியுமே வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த குரல் கேட்குது, அருண் என் கூட வா, என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி கேட்குது. இவங்க வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து வந்துட்டு 4 பேருமே வந்துட்டு அலறடிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த இடத்துக்கே தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க போகிறாங்க, அவங்க போக வேண்டிய வழிக்கும் போக முடிய மாட்டேங்குது. வெளியே தப்பிச்சு போகணும் இந்த காட்டை விட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பயும் அவங்களால போக முடிய மாட்டேங்குது. அவங்க சுற்றி இருந்த இடத்துலேயே வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஜிபிஎஸுமே வந்துட்டு வேலை செய்ய மாட்டேங்குது அந்த நேரத்துக்கு. அப்போ வந்துட்டு நந்தினின்னு இருக்கவங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருந்த மரத்துக்கு கீழேயே வந்துட்டு பயந்தடிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கண்ணுக்கு ஏதோ தெரியுது, ஒரு மாதிரி அழுதுட்டு பயந்துட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு நந்தினியோட கண்ணில் வந்து ஒரு கோடு வந்து போட்டாங்க. அது வந்து யாருன்னு நம்மளுக்கு வந்து தெரியல, மர்மமாக இருந்துச்சு. கோடு போட்டோன்னே அவங்க கண்ணில் இருந்து வந்துட்டு அந்த மாதிரி ரத்தம் வந்து அவங்க அதே இடத்துல இதாகிடுச்சு. அது பார்த்த உடனே வந்துட்டு எல்லாருமே பயந்து அலறடிச்சு ஓடிட்டாங்க. ஓடினோடனே அந்த 4 பேர், அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அந்த காட்டிலேருந்து யாருமே தப்பிக்கவே இல்லை. அப்போ வந்துட்டு தீபாவோட கேமரா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் தொங்கிட்டு இருக்கு. அந்த மரத்தில் வந்துட்டு அந்த கேமராவில் வந்து தெரியுது அந்த குட்டி பொண்ணு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு இறந்து கிடந்த இடத்துலேயே வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு வந்து அதே பிளேஸில் அந்த பொண்ணோட விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து உயிர் இல்லை. இது வந்துட்டு அப்பயுமே அந்த கேமராவில் வந்து ஒரு வாய்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி அருண் என் கூட விளையாடவா, என் கூட தான் நீங்கள் விளையாட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்துட்டு முடியுது. இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கதை வேணும், கோஸ்ட் ஸ்டோரி வேணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கோஸ்ட் தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு வந்துட்டு அதை என்னோட டிஎம் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இதோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.